வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் ரிச் டேட் புவர் டேட் வீடியோ சீரீஸோட 3வது வீடியோவை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சீரீஸோட ஃபஸ்ட்டு 2 வீடியோவை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்போ தான் இந்த வீடியோ முழுசாக புரியும். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஆத்தர் நாம் ஏன் பொருளாதார கல்வியை கற்றுக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறீங்க என்பது முக்கியம் இல்லை, ஆனால் எவ்வளவு பணத்தை தக்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இதை தான் நமக்கு பொருளாதார கல்வி சொல்லிக் கொடுக்கும். அதாவது எவ்வளவு பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா உங்களுடைய முதலீடுகளிலிருந்து தான் உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் ஆகும். ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறது எதிர்பாராத பாதகமான மாற்றங்களை தவிர நாம் வேலைக்கு போகிறோமோ இல்லையோ நம்மளுடைய பணம் தானாகவே வளர்ந்து எந்த பணவீக்கத்துக்கும் ஆளாகாமல் நம்முடைய எல்லா செலவுகளையும் அதுவே பார்த்துக்கிறது தான். சொத்துக்களை சேர்ப்பது என்பது ஒரு மரத்தை நட்டு வளர்ப்பது போன்றது. ரொம்ப வருஷத்துக்கு அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், பராமரிக்கணும். சில வருஷத்திற்கு அப்புறம் அதற்கு தண்ணீர் தேவைப்படுவதில்லை. அதனுடைய வேர்கள் போதுமான அளவுக்கு மிக ஆழமாக பூமியில் ஊன்றி இருக்கும். அப்புறம் அதோட பலன்களை நாம் அனுபவிக்கிறோம். லாட்டரியில் பரிசு விழுகிற ஏழைகள் அந்த பணத்தை எல்லாம் செலவு செஞ்சு கொஞ்சம் வருஷத்திலேயே மீண்டும் பழைய நிலைக்கு வருவதை பார்த்துருப்போம். ஏன்னா வந்த பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியாமல் இருக்கிறது தான் காரணம். பொருளாதார அறிவு இல்லாமல் எவ்வளவு பணம் இருந்தாலும் அது நம்ம கையை விட்டு சீக்கிரமாகவே போயிடும். பொருளாதார அறிவு இருந்தால் தான் பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியும். பணத்தை கொண்டு பணத்தை பெருக்கவும் முடியும். நீங்கள் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுவதாக இருந்தால் அதற்கு முன்னாடி ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடுவீங்க. அதே போல தான் நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனாக ஆகணும்னா உங்களுடைய பொருளாதார அறிவுங்கிற ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பொருளாதார அறிவுங்கிறது ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது தான். ஒரு சொத்துங்கிறது நம்மளோட சட்டை பைக்குள்ள பணத்தை போடுவது. ஒரு கடனுங்கிறது நம்மளுடைய சட்டை பையிலிருந்து பணத்தை வெளியே எடுப்பது. ஸோ பணக்காரர்கள் உண்மையான சொத்துக்களை சேகரிக்கிறாங்க. ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்து மக்களும் சொத்துக்கள்னு நினச்சி நிறைய கடன்களை சேகரிக்கிறாங்க. பெரும்பாலான மக்களுக்கு இந்த வேறுபாடு தெரியாமல் இருக்கிறதுனால தான் பொருளாதார ரீதியாக ரொம்பவே போராடுறாங்க. ஒரு சொத்தை நம்ம கையகப்படுத்தும் போது அதன் பணப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஒரு சொத்துங்கிறது பணத்தை கொண்டு பணத்தை உருவாக்கும். அது நம்மளுடைய வருமானத்தில் சேரும். அதனால் நம்மளுடைய வருமானமும் அதிகமாகும். சொத்துக்கள் பகுதியில் சொத்துக்கள் அதிகமாகும் போது அதற்குரிய வருமானமும் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும் போது மேலும் அதிக சொத்துக்களை வாங்கலாம். இங்கே காம்பவுண்ட் எஃபெக்ட் மூலமாக நமக்கு நிறைய சொத்துக்களும் அதிக வருமானங்களும் தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கும். நாம் கடன்களை வாங்கும்போது அதன் பணப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கடனானது நம்முடைய வருமானத்திலிருந்து பணத்தை செலவுகள் பகுதிக்கு மாற்றிடும். இதனால் நம்முடைய சொத்துக்கள் பகுதிக்கு எந்த பணமும் போகாது, வருமானமும் அதிகரிக்காது. ஆனால் செலவுகள் தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அப்போ கடன்களும் அதிகமாக ஆரம்பிக்கும். இங்கே காம்பவுண்ட் எஃபெக்ட் நமக்கு எதிராக செயல்படும். அதனால் அதிக கடன்களையும்
செலவுகளையும் கொண்டு வரும். நம்ம ஆத்தர் எதையெல்லாம் சொத்துக்களாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை தந்திருக்கார். நம்மோட ப்ரெசன்ஸ் தேவைப்படாத பிஸ்னஸ், ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மற்றும் கார்ப்பரேட் பாண்ட்ஸ், வாடகை வருமானம், சில குறிப்பிட்ட வகை சொத்துக்களுக்கு மட்டும், புத்தகங்கள், இசைகள், கண்டுபிடிப்புகள், இது போன்ற அறிவு சொத்துக்கள், உரிமை சொத்துக்கள் போன்றவை சோசியல் மீடியா இன்கம். நம்ம ஆத்தர் கடன்களை எதையெல்லாம் பார்க்கணும்னு ஒரு லிஸ்ட்டை தந்திருக்கார். பேங்க் லோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், வாகனங்கள், ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான பொருட்கள், மதிப்பிழக்கக்கூடிய பொருட்கள், நுகர்வோர் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள். இங்கே வாகனங்கள், ஆடம்பர பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் நுகர்வோர் பொருட்களையும் கடனாக தான் குறிப்பிடுகிறார். அதனோட மதிப்பு வாங்கின உடனேயே சுமார் 10-20% வரை குறைஞ்சிடும். இதோட பராமரிப்பு செலவுகளும் காப்பீடு செலவுகளும் சேர்ந்து கொள்ளும். அதை கடனில் வாங்கியிருந்தால் அதற்கான வட்டி செலவுகளும் சேர்ந்து கொள்ளும். ஆனால் அது நமக்கு எந்த வருமானத்தையும் தர்றது கிடையாது. அதனால் நம்ம ஆத்தர் இதையெல்லாம் கடன்களாக குறிப்பிடுகிறார். ஒரு வீடு என்பது பலருக்கு வாழ்நாள் கனவு மற்றும் லட்சியமாக இருக்கும். சொந்த வீடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். வீட்டு கடன்களுக்கு வரிவிலக்குகளும் இருக்குது. ஆனால் ஒரு வீடு நமக்கு பராமரிப்பு செலவுகளையும் வரிகள் போன்ற செலவுகளையும் தரும். வீடுகளில் இருந்து வாடகை வருமானம் வந்தாலும் அது பெரும்பாலும் அதனோட செலவுகளுக்கே போய்விடும். வீட்டுக்கு கடன் வாங்கி வீடு கட்டியிருந்தால் நம்ம இன்கமோட பெரும் பகுதி கடன் தவணைகளுக்கே செலவுகள் பகுதியில் வெளியேறி போய்விடும். பிற செலவுகள் போக நமக்கு நம்ம சொத்துக்கள் பகுதியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த பணமும் மிச்சம் இருக்காது. ஒரு வீட்டை வாங்குவதற்காக மக்கள் தங்களோட வாழ்நாள் முழுவதும் தன் வருமானத்தின் பெரும் பகுதியை கடனின் தவணை தொகையாகவே செலுத்துகிறாங்க. அதனால் அவர்களிடம் சொத்துக்கள் பகுதியில் முதலீடு செய்ய போதிய பணம் இருப்பதே இல்லை. ஒரு வீட்டை வாங்கும்போது நம்முடைய நகைகளை விற்றோ அடமானம் வைத்தோ சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தான் பெரும்பாலும் வாங்க வேண்டியிருக்கு. இருக்கிற சொத்துக்களை எல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம இன்கமோட பெரும் பகுதியை இஎம்ஐ மூலமாக செலவுகள் பகுதியில் வெளியே போகிறதால நம்மக்கிட்ட எந்த சொத்தும் இருப்பதில்லை. மேலும் புதிய சொத்துக்களையும் சேர்க்க முடிவதும் இல்லை. ஸோ வாழ்நாள் முழுவதும் அந்த வீட்டு கடனை கட்டிக்கிட்டே இருந்துடுவோம். இதனால தான் நம்மளுடைய ஆத்தர் ஒரு வீட்டை சொத்தாக பார்க்கறது இல்லை, சுமையாக தான் பார்க்கிறார். அவர் ஒரு வீட்டை வாங்க வேண்டாம் என கூறவில்லை. பெரிய ஆடம்பரமான வீட்டை வாங்குவதற்கு பதிலாக சிறிய முதலீட்டில் கடன் இல்லாமல் அல்லது குறைந்த கடனுடன் ஒரு வீட்டை வாங்க பரிந்துரைக்கிறார். இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? நம்ம ஆத்தர் வீட்டை ஒரு சொத்தாக கன்சிடர் பண்ணலை. அதே மாதிரி தங்கத்தையும் அவர் சொத்தாக குறிப்பிடலை. ஏன்னா நம்ம ஆத்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்துனா நமக்கு அதில் இருந்து வருமானம் வரணும். ஆனால் தங்கத்தில் இருந்து நமக்கு எந்த வருமானமும் வருவது கிடையாது. ஆனால் அதனுடைய மதிப்பு உயரும். நம்ம முதலீடு எப்பவும் பெரும்பாலும் தங்கமாக தான் இருக்கும். தங்கத்தை நாம் ஒரு சொத்தாகவே கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா அவசர காலங்களில் தங்கம் தான் உடனடியாக ஹெல்ப் பண்ணும். அதே போல்
கடன் இல்லாமலோ அல்லது குறைந்த கடனிலோ சொந்தமாக ஒரு வீடு இருப்பதையும் நம்ம சொத்தாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பல்வேறு தரப்பட்ட மக்களோட பணப்பெயர்ச்சி வரைபடங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.